Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். அனைத்து அன்புள்ளங்களையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். அதாவது 10th ஆகஸ்ட் ராசி பலன் பார்க்கலாம். ஓகேவா? எடுத்து வச்சிட்டேன் கார்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஏரிஸ் மேஷ ராசிக்காரர்கள். ஆஹா, டெவில் கவனமா இருங்க, கண்டிப்பாக கவனமா இருங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களை வசியம் பண்ணலாம், ஒரு நடிக்கலாம், ஏமாற்றலாம், சாரி இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுக்கு. இல்லை ஃபைட் வரலாம், இல்லை உங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம், நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் ஏற்படலாம். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை விட்டுறது நல்லது, சரியா? ஸோ குயின் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே திறமைசாலியாக இருப்பீங்க, உங்களை அதிகமாக கவனிப்பீங்க. அது அந்த உணர்வு ஜாஸ்தி ஆகிடாம, ஓகே, அதனால சில பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால சுற்றி இருக்கிறவங்களோட சில மோதல்கள் வரலாம். அதனால எது சரி அப்படின்றத புரிஞ்சு செயல்படுறது நல்லது. ஸோ இதை முன்கூட்டியே தெரிஞ்சிட்டனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் சுற்றி இருக்கிறவங்களோட, ஓகேவா? சில பேருக்கு உங்க மேல ஒரு பொறாமை இருக்கலாம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு சில வேணும்னே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஸோ இன்னைக்கு நீங்க அமைதியா உங்க வேலையை உங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமானது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ரிஷபம். 7 of Swords, 2 of Cups, Death. இவ்வளோ நாள் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அதை புரிஞ்சுட்டு சரியான ஒரு நியூ பிகினிங் இருக்கும் உங்கள் லைஃப்பில். இல்லை யாராவது ஏமாற்றி கஷ்டப்பட்டிருந்தீங்க, ஏமாற்றிட்டு போயிருந்தாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள். இல்லை உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அது ஒரு எண்டுக்கு வரும், ஓகே? ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஐ ஃபீல் சில பேருக்கு உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், பட் அது ஒரு முடிவுக்கு வருது. உங்களுக்குள்ள ஒரு ரீயூனியன் இருக்கிறத பார்க்க முடியுது ரிஷபம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாகவும் இருக்கலாம், லவராகவும் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இல்லை உங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் ஏற்படலாம். ஸோ இதுவரை நீங்கள் சம்வாட் மற்றவங்க ஏமாத்தினால மன கஷ்டத்தில் உங்கள் லைஃப் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போது நீங்கள் உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு இருக்க போகுது, ஓகே? சில பேருக்கு நியூ லவ்க்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாஸ்ட் கம்ப்ளீட்டா எண்டா இருந்தா ஒரு நியூ லவ்க்கான சான்ஸ் இருக்கு, ஓகே? உங்க லைஃப்ல ஒரு என்ன இன்னைக்கு பார்க்க முடியுதுன்னா கம்ப்ளீட்டா ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. அண்ட் மிதுனம். ஹெரஃபன், 6 of Cups, 2 of Wands. உங்களுக்கும் ஒரு ரீயூனியன் பார்க்க முடியுது, கமிட்மெண்ட் பார்க்க முடியுது. கமிட்மெண்ட்டுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணுவீங்க இன்னைக்கு. மேரேஜ் ரிலேட்டடாக பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், சின்ன வயசில் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அவங்கள மீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் இருக்கலாம். இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடை மீட் பண்ணலாம், ஒரு குருவை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருக்கலாம், ஓகே? உங்கள் சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஒரு பெரியவரை மீட் பண்ணுறதுக்கான பிளான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஓகே? அண்டு சம்வாட் யாருக்காவது கிஃப்ட் பண்ணவோ அந்த மாதிரிக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு சில பேருக்கு உங்கள் பர்சன்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக கால் மெசேஜ் வரலாம், ஓகே? ஸோ யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் கூட உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன் அண்ட் ஒரு ப்ரமோஷன் அது ரிலேட்டடாக உங்களுடைய ஒர்க் பிளான் இருக்கும், ஓகே? சில பேர் டாக் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். சம் கமிட்மெண்ட், நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கு உங்களுடைய பிளானிங் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு கடகம். ஹை பிரிஸ்டஸ், டெம்பரன்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
கடகராசிக்காரர்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, சில விஷயங்கள் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா இல்ல, அவசரப்பட வேண்டாம், அதோட ரிசல்ட் நல்லா இருக்க போறது இல்ல. இது வரைக்கும் வேகமா ஆக்ஷன் எடுத்து ரிசல்ட் நல்லா இருக்க போறது இல்ல, அதனால பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு உங்க இன்ட்யூஷன் சொல்லும். அந்த இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் நீங்க புதுசா ஏதாவது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் டேரோ ரீடிங் கூட படிக்கலாம், இல்ல டேரோ ரீடிங் எடுத்துக்கலாம். somewhat நீங்க மேபி அட்ராக்டிவான பர்சனா இருக்கலாம். ஓகே, எனிகோ உங்களோட இன்ட்யூஷனை வந்து எஸ், அது ரொம்ப முக்கியம். உங்களோட இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு உங்க இன்ட்யூஷன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் தெரியுது. சரியா? அவசரப்படாம பொறுமையா இருங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கும். இன்னொன்று, இம்பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை சிச்சுவேஷன் பேலன்ஸ்ட் ஆக போகுது. சரியா? ஸோ அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அண்ட் சிம்மம், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்ப்ரஸ், மெஜிஷியன், ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. நீங்க எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நியூ ஜாப், நியூ கரியர், ஆர் ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் அண்ட் ஒரு மேரேஜ் லைஃப், ஓகே, ஆர் பிரெக்னன்சி, இதை ஏதோ ஒன்று பிளான் பண்ணி எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கு. கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, உங்க லைஃப்ல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்பட போகுது. சரியா சிம்மம்? ஸோ எஃபர்ட் போடலாம் இது வரைக்கும் அப்படின்னா எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, நியூ லைஃபே வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் எது நினைச்சாலும் அதை வந்து நீங்கள் உங்கள் உழைப்பின் மூலமாக, மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக உங்களால் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ ப்ரமோஷன் ரிலேட்டடாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஜாப் கிடைக்கும், நல்ல பொசிஷனே வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் யாராவது ஒரு பெரியவருடைய ஹெல்ப் கிடைக்கலாம், இல்லை அம்மா அப்பாவுடைய ஹெல்ப் கிடைக்கலாம். ஓகே, சில பேருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விர்கோ, கன்னி, 9 of cups, 9 of swords, ஸ்டார். ஸோ ஓவர் திங்கிங் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் நினைக்கிறதோ நீங்கள் விரும்புகிறதோ நடக்குமா நடக்காதா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணலாம். பட் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தெரியுது. ஹீலிங்க்கு அலோவ் பண்ணுங்க. இதுவரை நடந்த விஷயங்களே நினச்சிட்டே இருக்கிறீங்க, ஹீலிங் அலோவ் பண்ணாமல் இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் மறக்கிறதுக்கு தயாராகல, அதை நினச்சே வந்து அதிகமான குழப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அதை ஹீலிங் அலோவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நீங்கள் உங்களுடைய விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு டேவாக தெரியுது. அதனால் நீங்கள் ஓவர் திங்க் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு துலாம். வாவ், ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள், பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், 3 of pentacles. நியூ கரியர் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ரிலேஷன்ஷிப், வாட் எவர் மேபி, அது ரிலேட்டடாக நீங்கள் தேர்ட் பார்ட்டிஸை மீட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? சம்வாட் எஃபர்ட் போடுவீங்க. அண்ட் சில பேருக்கு உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும், நல்ல நியூஸ் வரும். ஓகே, ஸோ ரொம்பவே வந்து ஒரு குட் நியூஸ் பார்க்க முடியுது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப், நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க முடியுது. நீங்கள் மீட் பண்ணலாம். மணி ரிலேட்டடாக யாரையாவது மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நியூ பிகினிங் இருக்கும், அபண்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு டேவாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு விருச்சிகம், கிங் ஆஃப் கப்ஸ், 7 of pentacles, சேரியட். எதை நோக்கியோ போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறி போகணும்னு நினைக்கிறீங்க. கவனச்சிதறல் இருக்கான்னு பாருங்கள். ஃபோக்கஸ்டாக போனீங்க அப்படின்னா உங்களால் எதையும் ஜெயிக்க முடியும்.
நீங்க போட்ட எஃபர்ட்ல உங்களுக்கான ஒரு பலன் இன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை நோக்கி வரும். உங்க லைஃபுக்கான ஒரு சக்சஸை பார்க்க முடியுது. நீங்க வந்து ஒரு கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, அதாவது லவ் அண்ட் கேர் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, சில பேருக்கு உங்களுடைய பர்சன் வந்து உங்க மேல அக்கறையும் அன்பும் கொண்டவராக இருப்பாங்க. மேபி அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையா வெயிட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். சேரியட் பார்க்கும்போது கடகராசியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, கப்ஸ் எனர்ஜி தான் இங்க பாக்குறோம். இங்கேயும் சில வாட்டர் சைனாவும் இருக்கலாம், ஒரு சில எர்த் சைனாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நீர் ராசி அதுதான் இங்க மேக்சிமம் பார்க்க முடியுது. ஆர் நீல ராசி இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுடைய பர்சன் வந்து ஒரு சம்வாட் உங்களுடைய அன்பும் லவ்வும் கிடைக்கிறதுக்காக பொறுமையா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அதர்வைஸ் நீங்க வந்து பொறுமையா வெயிட் பண்றீங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நீங்க எஃபர்ட் போட்டிருப்பீங்க, அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு வருமா அப்படின்னு நீங்க பொறுமையா வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் வரும். ஓகே, ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் இருக்குது. ஃபோக்கஸ்டா அன்போடையும் கருணையோடையும் அக்கறையோடையும் நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கான ஒரு சக்சஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தனுசு வந்துட்டு 5 ஆஃப் கப்ஸ். இதுவரை ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்ல, பாஸ்ட்ல ஒரு பிரேக்கப் இருந்திருக்கலாம். அதை நினைச்சே கவலைப்பட்டிருக்கீங்களா? ஸோ சில பேர் பிரேக்கப் இல்லாதவங்க அப்படின்னா மேபி இமோஷனலா ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கலாம். நீங்க ஒரு மேபி நீங்க பழகுன பர்சன் வந்துட்டு அவங்களுக்கு சாய்ஸஸ் இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கே கூட சாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. எதை சூஸ் பண்ணன்னு தெரியாம திணறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது அப்படியே விட்டுட்டு நீங்க நல்ல டைரக்ஷனை நோக்கி போக போறீங்க. ஐ மீன் நியூ டைரக்ஷனை நோக்கி போக போறீங்க. ஓகேவா, இது வரைக்கும் வருத்தப்பட்டதெல்லாம் போதும், இனிமேல் இதை வருத்தப்பட்டு என்னாக போகுது அப்படின்ற ஒரு புரிதல் வரப்போகுது. அந்த குழப்பமான ஒரு மனநிலையில இருந்து நீங்க வெளியில வருவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் மகரம். வாவ், 8 ஆஃப் பென்டக்கிள், 8 ஆஃப் கப்ஸ், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கம்ப்ளீட்டா ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து மூவ் ஆன் ஆகுறீங்க. உங்களுக்கான ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி நீங்க வரீங்க. அதுக்கான எஃபோர்ட் போடுவீங்க. ஓகே, மேபி இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கலாம், இனிமேலும் வந்து வெயிட் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை வரலாம். அதுல இருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, பட் உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லா இருக்கும். ஒர்க் ஷெட்யூல் டைட்டா இருக்கும், பிஸியா இருப்பீங்க. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ சில பேர் வந்து நீங்க உங்க பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணலாம். இனிமேல் நான் வெயிட் பண்ண போறது இல்லைன்ட்டு அதுக்கான எஃபர்ட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் ஜாப் ரிலேட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் மோடு முடிஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வந்து அமையும் சான்ஸ் இருக்கு. ஓகே, கும்பம், தி ஃபூல் அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ். எக்ஸலன்ட். அதாவது இது வரைக்கும் நீங்க ஒரு பெட்ரையல், அதாவது யாரோ உங்களை ஒதுக்கிட்டதா நீங்க ஃபீல் பண்ணலாம். இமோஷனல் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நிறைய உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க நிறைய விதத்துல. இனிமேல் வந்து அதால ட்ரெயின் ஆயிடுச்சு உங்களோட எனர்ஜி. ஸோ இனி நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஆனா உங்களுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா, அட் த சேம் டைம் நீங்க வந்து ரிஸ்க் எல்லாம் பத்தி யோசிக்காம, எதை பத்தி யோசிக்காம யூனிவர்ஸை பத்தி மட்டும் யோசிச்சு அடுத்த உங்களோட ஸ்டெப்பை நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்க லைஃப்க்கே வந்து ஒரு நியூ பிகினிங்கா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க பாஸ்ட் நினைச்சு எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருந்திருக்கலாம். பட் இந்த 10th ஆகஸ்ட்ல நீங்க வந்து ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போக போறீங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, சில பேர் வந்து எனக்கு ஒரு விஷயம் வினோதமா தோணுது. என்ன அப்படின்னா,
உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சன். அதால் மனசு உடைஞ்சு இது வரைக்கும் வந்து நான் வந்து எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து அந்த மன வேதனையவே அவங்களால தாங்க முடியாமல் ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி ஒரு ஃப்ளர்ட்டிங் எனர்ஜியை கூட வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து சோசியலாக பழகுறது, பேசுறது, ஓகே, அது மூலமாக அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் வந்து தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் மீனம். Page of Swords, Two of Swords, Four of Pentacles. மீனராசிக்காரர்கள் நீங்கள் யாரையோ வந்துட்டு ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். சாரி, ஏதோ ஒன்று விடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதை விடுறதா வேண்டாமான்னு தெரியல, உங்களால் விடவும் முடியல. பட் நீங்கள் அவங்கள ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். உங்கள் பர்சனை வந்துட்டு நீங்கள் த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விசாரிச்சுட்ருக்க வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் வேறு ஏதாவது சில விஷயங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது கொஞ்சம் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கள், சைன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு கூட ஒரு பயம் இருக்கலாம் அதில் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு. அதனால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் தீர ஆலோசிக்கணும் அப்படின்றத தெரியுது. நீங்கள் ஆல்ரெடி அதுதான் பண்ணுறீங்கன்ற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது உங்கள் மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இல்லை சம்திங் எல்ஸ் ஏதோ நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு பயம் இருக்கும் எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும். ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எப்படி எடுக்கணும்னு தெரியல. அதனால வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றின ஒரு யோசனை, ஐடியாஸ் கிடைக்குதா கிடைக்கலையான்னு இருக்கலாம். சில பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம், ஜெயிப்பனா மாட்டேனா, சக்ஸஸ் ஆவனா மாட்டேனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கா, அந்த பயத்தை வந்து விட்டுட்டு படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். சரியா? ஸோ பார்த்தாச்சு எல்லா zodiac sign-க்கும். So I hope this may be helpful for you. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.